Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 1088 part 1. ஓபன் பண்ணா போவா ஹான்காக் பாத்தீங்கன்னா போன பாட்டுல இவள மாதிரியே ஒரு குட்டி பொண்ணு வந்தாலே அவளை அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் லூஃபியை எப்படா பாப்போம் பேசாம அவனை கல்யாணம் பண்ணிடலான்னு முடிவு பண்ணிட்டா. போன பாட்டுல தான் பிளாக் பியர்டு கிட்ட அவ மாட்டினாலே எப்படி தப்புச்சா அப்படின்னு பார்த்தா நம்ம தலைவன் ரீலி அங்க வந்ததுனால எஸ்கேப். கிங் ஆஃப் த பைரட்டோட ரைட் ஹேண்ட் ஆச்சு. எங்க யாருனாலும் சரி பொலதான். அப்புறம் அந்த ஷக்கி இருக்காளே அவளும் அங்கதான் இருக்கா. இவளும் ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல. 2 ஜெனரேஷனுக்கு முன்னாடி இந்த அமேசான் லிலியில குஜா பைரட்ஸுக்கு கேப்டனா இருந்தவ. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்து தனியா வந்துட்டா போல. சரி இப்ப அது மேட்டர் இல்ல. இந்த டாக்டர் வேகாபங்க் சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி பெடல் போட்ஸுங்க நிறைய உருவாக்குனதுனால நேவி ஆளுங்க அதை யூஸ் பண்ணி பாம்பெல்ட்ல பெடல் பண்ணியே வந்துட்டானுங்க. அட நார்மல் கப்பல்ல வந்தாங்கன்னா அங்க வந்து காத்து அது இதுன்னு ஒண்ணு இருக்காது. கீழே வேற மான்ஸ்டர்ஸ் இருக்குதுங்க. புடிச்சு ஒரே அமுக்கி லவக்குன்னு தின்னுருங்க. ஆனா சி பிரிசம் ஸ்டோனை யூஸ் பண்ணி பெடல் பண்ணும்போது கப்பலும் மூவ் ஆகும். சி பிரிசம் ஸ்டோனுங்கிறதுனால அவங்க கப்பல் டிடெக்ட் ஆகாது. அப்படின்னு இனிமேட்டு இவங்களுக்கு காம்பெல்ட்டும் சேஃப்டி இல்ல. இப்போதைக்கு இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் பிளாக் பியர்டு வந்தப்போ நேவி ஆளுங்க புது வெப்பன் ஒண்ணு இறக்கி இருக்கானுங்க. தாய் கிழவியெல்லாம் நம்ம சோலி இதோட முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டாங்க. எப்படியோ ரெய்லி வந்ததுனால தப்பிச்சாங்க. பட் அவரே இப்ப என்ன சொல்லுவாருன்னா சர்க்கம்ஸ்டன்ஸ் நல்லா இருந்ததுனால தான் என்னால இப்ப உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா கண்டிப்பா நம்ம செத்து இருப்போம். எனக்கு முன்ன மாதிரி எல்லாம் சண்டை போட முடியல. ரொம்பவும் வயசாயிருச்சு. சொல்ல போனா என்னால பிளாக் பியர்ட தோக்கடிக்க முடியலன்னு ரொம்பவும் கவலையா சொல்லுவாரு. அவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு இவரோட நிலைமையே அப்படின்னா மத்தவங்க நிலைமை ஆக்சுவலா போன எபிசோடு பிளாக் பியர்டோட கையில நம்ம போவா ஹான்காக்கு நல்லா தொக்க மாட்டிட்டான். தப்பிக்க முடியாத நிலைமை. சுத்தி அந்த பாசிபிஸ்டர்ஸ் நின்னுட்டு இருக்காங்க. வந்து அவனை அடிச்சு திருக்க விட வேண்டியதானே. வேடிக்கை தான் பாப்பாங்க. குஜா பைரட்ஸாலையும் ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்னா கொஞ்சம் எசக பொசக ஏதாச்சும் பண்ணாலும் அவன் ஹான்காக்க கொன்றுவானோன்னு பயம். அவனுக்கு அவளோட பவர் மேலதான் ஒரு கண்ணு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவளோட பவரை யூஸ் பண்ணி பிளாக் பியர்டோட க்ரூ மொத்தத்தையும் கல்லா மாத்திட்டான். அதனால அதை எப்படியாச்சும் சரி பண்ணும். முதல்ல அதை பண்ணுன்னு கழுத்தை நெரிச்சுக்கிட்டே ப்ளீஸ்ன்னு கேட்பான். இப்படி யாராச்சும் ஹெல்ப் கேட்டு நீங்க பாத்திருக்கீங்களா? பிளாக் பியர்ட் அப்படித்தான் கேட்பான். போவா ஹான்காக் தான் மாஸ் ஆச்சு. அவங்கள பழையபடி மாத்தணும்னா என் கழுத்துல இருந்து கையறா அழுக்கு மாமா அப்படின்னு அவனை விழுந்து சிரிச்சுட்டு இருப்பான். இங்க கோபி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பட் அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மூவ் பண்ணாலும் ஏதாச்சும் பிரச்சனை ஆகும். நேவி ஆளுகளும் இப்ப கல்லாயி மாட்டிட்டு இருக்காங்க. பிளாக் பியர்டோட கையில தான் எல்லாரோட உயிருமே இருக்குது. அவசரப்பட்டு அவ பவரை எடுக்கிறதோ இல்ல அவளை கொல்றதோன்னு ஏதாச்சும் பண்ணான்னா அத்தனை பேரு செத்து போயிருவாங்க. அதனால தான் பொறுமையா இருக்காங்க. இப்படி இந்த சிச்சுவேஷன் பதட்டமா போயிட்டு இருக்கும் போதுதான் நம்ம ரெய்லி அங்க என்ட்ரி கொடுத்துட்டு இருப்பாரு. அப்ப அந்த பிளாக் பியர்டு கோபியை பார்த்து நம்ம எங்கேயுமே போறது இல்ல கோபி. சாரி கோபி த ஹீரோம்பான். அவன் வந்து ராக் போர்ட் இன்சிடென்ட்ல இவனுக்கு ஏதோ ஒரு ஃபேவர் ஒன்னு பண்ணியிருக்கானாமா. அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. நீ அப்படி பண்ணனால தான் வாங்ஷியை என்னால காலி பண்ண முடிஞ்சும்பான். அட அவன் வேற யாரும் இல்ல. ராக் பைரட்ஸ்ல இதுக்கு முன்னாடி மெம்பரா இருந்தவன். அது மட்டும் இல்லாம பைரட் ஐலாண்ட அவன் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தான். இத சொன்ன உடனே அவனுக்கு கட்டுப்பாவும். பின்ன இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தானா. சரி இப்ப அது பஞ்சாயத்து இல்லன்னு வைங்க. போவா ஹான்காக்கோட கழுத்துல இருந்து இப்ப அவன் கையை எடுத்தான்னா அவன் மறுபடியும் இவன் ஆளுக எல்லாத்தையுமே பழையபடி மாத்துவாளா? டவுட் தானே கேட்டோன்னு கோபி செம கான்ல அவ உன் ஆளுல மட்டும் இல்ல நேவி சோல்ஜர்ஸையும் பழையபடி மாத்தணும். இல்லன்னா விட மாட்டேன்பா. நீங்க இந்த இடத்தை விட்டு போவீங்கன்னா நான் கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லுவா. பட் பிளாக் பியர்டுக்கு அவ மேல நம்பிக்கை இல்ல. அதனாலேயே அவளோட கழுத்தை போட்டு இன்னும் நெரிக்க ஆரம்பிச்சிருவான். நான் கை எடுத்த உடனே நீ எங்க எல்லாத்தையும் ஏமாத்திடுவேன். நான் கண்டிப்பா உன்னைய நம்பவே மாட்டேன். அது இம்பாசிபிள். அவனுங்க வேணா உன்னைய நம்பி ஏமாந்துருக்கலாம். நான் ஏமாற மாட்டேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பயங்கரமா நசுக்கி புடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பிளாக் பியர்டுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்துட்டு பேசாம நான் உன்னை கொல்றதுதான் நல்லது. அப்புறம் உன்னால எனக்கும் ஆபத்து வந்துருங்கிற மாதிரி அப்படியே தூக்கி பிடிப்பான். கோபி இருந்துட்டு வேணாண்டா அவளை கொன்னா நமக்கு லாஸ் பயங்கரமா இருக்கும்னு சொல்லுவான். பட் அவன் கேட்கற மாதிரி இல்ல. அப்பதான் ரெய்லி அவரோட ஹாக்கி பவரை ரிலீஸ் பண்ணிட்டே உள்ள என்ட்ரி கொடுப்பாப்ல. அவருக்கு நேவி ஆளுங்கெல்லாம் இங்க வருவாங்கன்னு தெரியும். ஆனா இப்படி ஐலாண்டோட ஷேப்பையே மாத்துவாங்கன்னு எதிர்பார்க்கல. என்னப்பா டார்க் கிங் ரெய்லி என்ன இந்த பக்கம்னு கேட்டவொடனே அவரு அதையெல்லாம் கண்டுக்கல. போவா ஹான்காக்கு ரொம்ப சாரி நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். பட் கவலைப்படாத சரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில கத்தி எடுப்பாரு. அவரோட ஹாக்கி பவர் பாத்தீங்கன்னா தாறு மாறா இருக்கும். பிளாக் பியர்டே ஒரு செகண்ட் மிரண்டுட்டான். டே ஒயிட் பியர்டோட அல்ல கையே உன்னை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒழுங்கா அவளை விட்டுரு. இல்லன்னா உன்னைய இங்கே சம்பவம் பண்ணிடுவேன்னு அந்த பவர் அப்படியே ஒரு டெமோ மட்டும் தான் காமிப்பாரு. அங்க இருந்தவங்க எல்லாம் ஆடி போயிட்டாங்க. இப்ப என்னன்னா போவா ஹான்காக் கிட்ட எல்லாத்தையுமே நார்மலா மாத்திருப்பாரு. கடைசி வரைக்கும் நான் நின்னு பஞ்சாயத்தை சுமூகமா முடிச்சு விடுறேன். தேவையில்லாம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்கன்னா எல்லாத்துக்குமே சாவு கன்ஃபார்ம். நார்மலா மாறினதுக்கு அப்புறம் இந்த ஐலாண்டை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொன்ன உடனேதான் எல்லாம் மாத்தி அனுப்பி விட்டாங்க போல. பட் அந்த சீனை காட்ட மாட்டாங்க. மறுபடியும் இப்ப காட்டுறாங்க. டெய்லி நோட் பண்ண ஒரே ஒரு விஷயம் அங்க சின்ன பசங்க மாதிரி வந்து இருந்தாங்கல்ல 2 பேரு. அதான் பிளாக் பியர்டியே தெரிய
தூக்கி விட்டாங்களே அவங்களதான் 7 வார்லாட்ஸுக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க போல. செம்ம ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இவங்க எவ்வளவோ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியுமே அவங்க மேல ஒரு சின்ன கீரல் கூட விழலைன்னா பாருங்களேன். இதுல அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் ஸ்டேஞ்சா இருக்குதுன்னா அதுல ஒரு குட்டி பொண்ணு மட்டும் நம்ம போவா ஹன்காக் சின்ன வயசுல எப்படி இருந்தாலோ அதே மாதிரி அப்படியே டிட்டோ இருக்கா. இனி இவங்கள வச்சு நேவி ஆளுங்க என்னென்ன ஆப்பு வைக்க போறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் இன்னொரு மேட்டரை ரிவீல் பண்றாங்க. கேப்டன் கோபி இருக்கான்ல அவனை பிளாக் பியர்டு கிட்னாப் பண்ணிட்டான். இனி இதுக்கப்புறம் அவனுக்கு என்னாவும் ஏதாவுங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. இப்ப நேவியோட மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னா பைரட்டுங்க யாரா இருந்தாலுமே பொழப்போம், எவனும் இனிமேட்டு எங்க வழியில வரக்கூடாது, விட்டா ஓவரா தான் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க கொய்யாலைலான்னு. இனி சிக்கிறவனுக்கு எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக போறானுங்க. அப்படி என்னென்னலாம் கலவரம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.